மாதிரி நேத்துல இருந்து தூக்கமே இல்லைங்க சார் எங்களுக்கு. எதனால இது ஏன் இப்படி இவ்வளவு நாள் குடிச்சாங்க போனாங்க வந்தாங்க, இது எல்லாமே பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, பயங்கரால இருந்தாங்க. ஆனா இதுக்கு எல்லாமே இங்கேயும் வந்து உடந்த இருக்காங்க சார், அது எங்களுக்கு வந்து தெரியல. ஆனா வந்து இங்கேயும் உடந்த இருந்தாலும் இந்த அளவு இங்க விக்கிறதுக்கு காரணம் கூட சார், அங்க இருந்து சப்ளை வருது, யார் மூலியமா காய்ச்சறாங்க யாரும், அது மெயினா இவங்க விக்கிறதுக்கு காரணமும் அது ஒண்ணுதான் சார். அங்க இருந்து வரதுனாலயும் கவர்மெண்ட் அதை அலோடு பண்றதுலதான் சார் தைரியமா வருது. இவங்க தனிப்பட்ட முறையில காய்ச்சி விக்கல, அங்க இருந்து வருது. எங்க இருந்து வருது தெரியுமா? மலையில இருந்து வருது, அங்க இருந்து வருதுன்றாங்க. ஆனா அங்க இருந்து வரதுனாலதான் இன்னைக்கு இத்தனை உயிரிழப்புக்கு பாதிப்பு அதனாலதான் காரணம். குடும்பத்துல உங்களுடைய அத்தை? ஆமா அத்தை, எங்க தாய் மாமனோட வைஃப், அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆகுது, அவங்க இறந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் கூட திமுக இதெல்லாம் மோதிரம் முழுக்க பக்கா திமுக. நாங்க முழுக்க அண்ணா திமுக, நாங்க ஆப்போசிட் தான். எங்க அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரலும் நாங்க அவங்களுக்கு தான், எங்க பூர்வீங்க எல்லாமே எங்க அம்மாவை தான் நம்பி இருந்தோம். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர் ஸ்டாலின் ஐயாவை தான் நாங்க ஜெயிக்க வச்சோம். ஆனா இவருடைய ஆட்சியிலும் இப்படி நடக்குதுன்னா எங்களால நம்ப முடியாது. அவரோட பேரை யூஸ் அவரு பண்ணாரா என்னன்னு தெரியாது, அவருடைய பேரை யூஸ் பண்ணி தான் கீழே இருக்கிறவங்க பண்றாங்க. அது எங்களுக்கு வந்து போலீஸ்க்கு போய் நாங்க சொல்லியும் அவங்க ஏன் ஸ்டெப் எடுக்கல? அப்ப இதுல யார் காரணம்? முழுக்க போலீஸ் மட்டும்தான் இதுல காரணம். அவங்க ஏன் எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கிறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் போதுன்னா எப்படி சார் நியூஸ் போகும்? சம்பந்தப்பட்ட ஆளுக்கு